வணக்கம் நண்பர்களே, நம்ம மலிசில இப்போ என்ன சுவாரஸ்யமாக விருப்பா போயிட்டு இருக்கா அப்படின்ற விஷயத்தை தான் பார்க்க போகிறோம், பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, அப்படி என்ன நடந்துட்டுன்னு கேட்குறீங்களா? வேற ஒன்றும் இல்லைங்க. நம்ம ராஜேஸ்வரிக்கும் ரஞ்சிதாவுக்கும் பைத்தியம் முடிச்சு தலைக்கு அப்படியே மூளைக்கு ஏறி பித்தம் முடிச்சு அடிதடி ஆகிற அளவுக்கு போயிட்டுருக்கு. எதனால் எப்படி நடந்துச்சு அப்படின்ற விஷயத்தை பற்றி பார்க்கலாம், பேசலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, நம்ம ரஞ்சிதா ராஜேஸ்வரி சொன்ன மாதிரி விஜய் மல்லி இவங்க ரெண்டு பேரும் ஃபாலோ பண்ணி என்ன நடந்துச்சுன்னு பார்த்துட்டு எல்லாமே அவங்ககிட்ட சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜேஸ்வரி சொல்கிறாங்க, ஏடி மூட்டை முடிச்செல்லாம் பேக் பண்ணுறீ. என்னது மூட்டை முடிச்செல்லாம் பேக் பண்ணுறியா? எதுக்கு, என்னன்னு கேட்டால் அவ்வளோதான், நம்ம வீட்டுக்கெல்லாம் போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. காரணம் நம்ம மல்லி விஜய் ஒன்று சேர்ந்தது தாங்க. இன்னொரு பக்கம் நம்ம விஜய் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க மல்லிக்காக எல்லாமே பண்ணுறாருங்க. ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பண்ணுறதுனால நம்ம ராஜேஸ்வரிக்கு பத்துக்கிட்டு வருது. இதுக்கு நடுவில் இன்னொரு விஷயம் நடக்குதுங்க. அரவிந்த் விஜய் கிட்ட, நான் நாளைக்கு வேலைக்கு வரமாட்டேன் சார், எனக்கு வேறு வேலை கிடச்சிடுச்சு, அதனால் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டவொடனே விஜயோ சரி ஓகே அரவிந்த் பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி விஷ் பண்ணி அனுப்புகிறாருங்க. அந்த டைமில் தான் புதுசாக இன்னொரு பிரச்சனை நடக்குதுங்க. என்னென்னு கேட்குறீங்களா, நம்ம அரவிந்த் விஜய்க்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாருங்க. என்ன அட்வைஸ் ஏது அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அரவிந்த் விஜய்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, மல்லிக்காக நீங்கள் இவ்வளோ பண்ணுறீங்க, உங்கள் மனைவிக்காக நீங்கள் இவ்வளோ பண்ணும்போது பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் இது எல்லாத்தையும் நம்ம விஜய் நம்ம இதே கேட்டுட்ருக்காரு. இன்னொரு பக்கம் மல்லியும் பெரியம்மாவும் சைட்லேருந்து ஒட்டு கேட்டுட்ருக்காங்க. விஜய் தம்பி என்ன தான் சொல்லுவோம், ஏது சொல்லுவோம், அப்படின்னு தான் சொல்ல வராரு அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கலான்னு சொல்லிட்டு அவங்க ஒட்டு கேட்டுட்ருக்காங்க. இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்க நம்மளோட அரவிந்த் ஒவ்வொன்றா சொல்கிறாரு. எதுக்காகவும் விட்டு கொடுக்காம உங்கள் அக்கா எல்லோரும் சொல்லி எல்லாத்தையும் எதிர்த்து நீங்கள் மல்லிக்காக இவ்வளோ பண்ணியிருக்கீங்கன்னா பெருமையாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு பெருமை புராணம் பாடிட்டு இருக்காரு நம்மளோட அரவிந்த். ஆனால் இதுக்கு நடுவில் நம்ம விஜய் சொல்கிறாரு, இல்லை மல்லி கொடுத்து வச்சுங்களோ இல்லையோ எனக்கு தெரியாது, ஆனால் மல்லிக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, என்னை கல்யாணம் பண்ணதுனால தான் அவளுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துச்சு, இந்த மாதிரி கெல்ட்டி ஃபீலிங் எல்லாம் வந்துருச்சு, நான் மனசு உடஞ்சி ரொம்ப கஷ்டத்தில் துன்பத்தில் துயரத்தில் வாடிட்டு இருக்கேன். அப்படி இருக்கிறப்போ இது மட்டும் நான் எப்படி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்மளோட ராஜேஸ்வரி ஒரு கட்டத்துக்கு மேலே கொல்ல காண்டா என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் பக்கம் அந்த ஃப்ளவர் பாட் பூத்தொட்டியை எடுத்து ஒரே அடிங்க, தக்காளி தரையில் 400 பீஸாக போகுது. நான் அடிக்கு ரஞ்சிதா டக்கு புக்குன்னு புட்டிங்கிட்டு போவாங்கன்னு நினச்சேன். ரஞ்சிதாவுக்கு தான் அவளைங்க, அவ்வளோதான். ரஞ்சிதா நல்லா இருக்காங்க. மற்றபடி கீழே உடஞ்ச ஃப்ளவர் பாட்டு தான் பீஸாக போயிடுச்சு. இதுக்கு டைட்டில் நான் வெறி பிடித்த ராஜேஸ்வரியின் வேங்கையாட்டம் அப்படின்னு வைக்கலாம்னு நினைக்கிறேன். வேங்கைக்கும் வெறிக்கும் என்னடா சம்மதம்னு கேட்குறீங்களா? யானைக்கு மதம் பிடிச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தாங்க. என்னதான் யானையை பார்த்து பெருமையாக இருந்தாலும் மதம் பிடிச்சா பயந்து தானே ஓடுறோம். அப்படி தான் இப்படி ஒரு பக்கம் போய்ட்டுருக்கேன். இன்னொரு பக்கம் நம்மளோட மல்லி இதெல்லாம் கேட்டுட்டு சந்தோஷத்தில் எனக்காக அவர் இவ்வளோ பண்ணும்போது அவருக்காக இது கூட பண்ண மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போய் சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன சமைக்கிறாங்க தெரியுமா? சாப்பாடு சமைக்கிறாங்க. என்ன சாப்பாடு தெரியுமா? அவங்களுக்கு பிடிச்சான வெரைட்டியான அவருக்கு ஆம்லெட்டு, ஓகேங்களா, ஆம்லெட் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினச்சி முட்டாள்தனமாக எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அவருக்கு அவிச்ச முட்டை மட்டும் தான் பிடிக்கும், ஆம்லெட் பிடிக்காது. அதனால் அவருக்கு பிடிச்ச முட்டை, சோறு, குழம்பு எல்லாம் செஞ்சு நம்ம மல்லி எடுத்துகிட்டு போகிறாங்க. இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு ஆஃபீஸில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணி ரெடி பண்ணிட்டுருக்காங்க. இதை பார்த்து நம்ம ரஞ்சிதா நேராக போயிட்டு, நீங்கள் வாட்ச் பண்ண சொன்னீங்களா, நான் அவளை வாட்ச் பண்ணிட்டேன், அவள் அடுத்ததாக சாப்பாட்டு முட்டையை பேக் பண்ணிட்டா, என்னன்னு மேட்டர் தெரியலன்னு சொல்ல, ஓ ஐ சி ஐ வான இப்போ நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆஃபீஸில் இருக்கிற ஒரு பொம்பளைக்கு கால் பண்ணுறாங்க. அவள் ஒரு ஆஃபீஸ் கேர்ள். அந்த கேர்ளுக்கு ஃபோன் பண்ணி, எம்மா இந்த மாதிரி தான் இப்படி வருவா, அவளை உள்ளே விடாத, மீறி விட்டேன் அவளை உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன், அந்த பல்ட் அடிச்சிடுவேன், ஜாக்கிரதை பார்த்து நடந்துக்கோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜேஸ்வரி மிரட்ட, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரியாமல் அந்த வேலைக்காரியோ சரி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு மல்லி பண்ணுவேன். என்னம்மா சாப்பாடை கொடுத்துட்டு போ, வந்தே கொடுத்துட்டு போனால் சும்மா இது பண்ணுகிற அப்படி இப்படின்னு தகராறில் இருக்கிறவொடனே மல்லி அந்த டைமில் அமைதியாக இருக்குது. அந்த இடத்துல நான் தான் வச்சுக்கேன், ஏன்டி என் புருஷனுக்கு முதலாளி பொண்டாட்டினா என்னையை எது பேசுகிறேன் பலான்னு கணத்தில் ஒன்று விட்டுருப்பேன். நம்ம மல்லி அந்த அளவுக்கு ஒர்த்து பேசலைங்க, டம்மி பீஸாக போயிட்டாங்க. உடனே இந்த டைமில் தான் நம்ம விஜய் மல்லி நீ எங்கே இங்கேன்னு கேட்க, உங்களுக்கு சாப்பாடு கொண்டாந்து சொல்ல, இவங்க யார் சார், என் பொண்டாட்டி கண்ணு தெரியடி கூமட்டை துரப்பொழி அப்படி சொல்லிட்டு நம்ம விஜய் மாசா கிளாஸாக சொல்ல ஓரளவுக்கு சீரியல் நல்லா சுறுசுறுப்பாக விறுவிறுப்பாக போயிட்டுருக்கேன். இது இப்படியே தொடருமா, இதுக்கு நடுவில் புது பிரச்சனை வருமா அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன், ஓகேங்களா? என்னோட வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணுங்கள். பிடிக்காதவங்க கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். டாடா, see you.